உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள திருநாவலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி கிராமத்தில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக வீடு கட்டி குடியிருந்து வரும் பொதுமக்களுக்கு வீட்டுமனை பட்டா கேட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கிராம மக்களுடன் இணைந்து உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள திருநாவலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி கிராமத்தில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கிராமத்தை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் அந்த கிராமத்தில் வீடு கட்டி குடியிருந்து வரும் நிலையில் அவர்களுக்கு 20 ஆண்டுகளுக்கு மேலாக வீட்டுமனை பட்டா வழங்காமல் அதிகாரிகள் அலைக்கழித்து வருவதாகும். அதனால் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் திருநாவலூர் காட்டுசெல்லூர் கிராமத்தை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் வெங்கடேசன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நந்தகோபாலகிருஷ்ணன் மற்றும் நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மனுக்கள் தானே பெறுகிறீர்கள், எங்கள் மனு என்ன ஆச்சு? குப்பை தொட்டு வீசிறியா? கேள்விதானே கேட்கிறோம். உடனடியாக சட்டமன்ற தேர்தலில் சந்திக்க போறீங்க. ஓட்டு போட்ட மக்கள் நாங்கள். வீட்டு மனு பட்டா கேட்டு மனு கொடுக்க வந்திருக்கும். மனு கொடுத்த எங்களுக்கு வீட்டு மனு தரலை என்றால் குடியேறும் போராட்டத்தை நாங்களே வீடு கட்டும் தயாராக இருக்கிறோம். ஓட்டு கேட்க வருவீங்க. பதவிகள் என்று நிரந்தரமில்லை. அனுமதியோம். உழைக்கும் மக்கள் போராட்டம் வெல்லட்டும். சேர்க்கட்டும் வீட்டு மனை பட்டா என்று வாக்குறுதி சொல்லுறாரு. உளுந்தூர்பேட்டை தாலுகாவில் திருநாவலூர் கூட்டடி. நானும் நம் அமைப்பு சார்பாக இன்னும் 5-6 பேர் கொண்ட தோழர்கள் ஒன்று சேர்த்து அன்றைக்கு இந்த திருநாவலூர் உடனடியாக சமீபத்தில் முதலமைச்சர் வந்தார்ல கள்ளக்குறிச்சிக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு 10 நாட்கள் முன்பதுதான் நாம் சென்று மனு கொடுத்து அந்த மனு மீது உரிய நடவடிக்கையை நிலத்தை கையகப்படுத்தாமல் அப்படியே பணத்தை மத்திய அரசாங்கம் திருப்பி அனுப்புற வேலை தமிழ்நாடு அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னு சொன்னால் இது எவ்வளவு தாழ்த்தப்பட்ட மக்கள் விவசாய நிலம் இருக்குதோ அந்த நிலத்தை கையகப்படுத்தி அந்த நிலத்திலிருந்து அவர்களுக்கு நிலத்தின் உரிமையாளருக்கு பணத்தை கொடுத்து அந்த நிலத்தை அளவீடு செய்து பட்டா போட்டு கொடுக்கணும்னு அரசாங்கம் நிதி அளவீடு செய்து பட்டா வழங்கப்படும் என்று அங்க இருக்கிற கிராம நிர்வாக அலுவலர் விஓ அவர்கள் சொன்னாங்க. சொல்லிட்டு அங்க கல்லு போடுவ போறோம் இவனு கல்லெல்லாம் கொண்டு இறக்கிட்டாங்க. கூட்டடி கிராமத்துல கல்லு பிளாட்ல போட போறோன்னு கல்லெல்லாம் இறக்கிட்டாங்க. ஆனா எல்லா கல்லு இப்ப இது போல தொடர்ச்சியாக ஏழை எளிய மக்கள், விவசாய தொழிலாளர்கள், கூலி வேலை செய்கிறவர்கள் தொடர்ந்து வீட்டுமனை பட்டா கேட்பது என்பது வாடிக்கையாக இருக்கிற ஆயிரக்கணக்கான பேருக்கு நாங்க பட்டா கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன பட்டா கொடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாம சில ஆய்வு பண்ண பார்த்தா இடத்தை தேர்வு செய்து தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள்